கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த 2025வது ஆண்டின் முதல் சேகர பெண்கள் ஐக்கிய சங்க கூட்டத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இந்த வாய்ப்பினை அளித்த சேகராயர் அம்மா மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்க தேசத்தில் 1880ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி ஹெலன் கெல்லர் என்ற ஒரு குழந்தை பிறந்தது. தன்னுடைய 19வது மாதத்தில் கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கேட்கும் திறனையும் பார்வை திறனையும் இழந்து விடுகிறது. வாழ்வே கேள்விக்குறியான ஒரு நிலைமை. இந்த குழந்தையோட அனுபவமோ தளர்ந்து போன ஒரு அனுபவம். இந்த குழந்தை பார்வையற்றோர் பள்ளியில் படிக்கிறது. தன்னுடைய ஆசிரியர் ஆனி சுலைமான் உதவியோடு பார்வையற்றோரில் முதல் பட்டதாரியாய் தன்னுடைய பட்ட படிப்பை நிறைவு செய்கிறது. 1968வது ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் நாள் 21வது நூற்றாண்டின் சாதனை பெண்மணியாக இந்த ஹெலன் கெல்லரை அறிவிக்கிறார்கள். இதை நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அறிவுரைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தளர்ந்து போன வாழ்க்கை அனுபவம். தளர்ந்து போன வாழ்க்கை அனுபவம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 16வது வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். செப்பனியா 3வது அதிகாரம் 16வது வசனம். நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். தன்னுடைய 12வது வயதில் யூத தேசத்தின் அரசனானவர் தான் யோசியா ராஜா. இவர் அரசாண்ட காலத்தில் இறைவாக்கு உரைத்தவர் தான் இந்த செப்பனியா தீர்க்கர். இந்த யோசியா ராஜாவின் காலத்தில் தான் கோவிலில் திருச்சட்ட நூல் கண்டெடுக்கப்படுகிறது. அதை வாசித்த பின்புதான் இந்த யோசியா ராஜா பல சமய சீர்திருத்தங்களை ஏற்படுத்துகிறார். இவரோடு கூட இணைந்து இந்த செப்பனியா தீர்க்கரும் பல தீர்க்க தரிசனங்களை கூறி சமய சீர்திருத்தங்களுக்கு வித்திட்டார். ஆனால் மக்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து பாவமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். பாவத்திலே வீழ்ந்து சோர்ந்து தளர்ந்து போன நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவரின் இரக்கமுள்ள வார்த்தைகள் இந்த செப்பனியா தீர்க்கர் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. அதில் ஒன்றுதான் நாம் இன்றைக்கு இப்ப வாசிக்க கேட்ட செப்பனியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அன்று பாவத்தில் வீழ்ந்து தளர்ந்து போயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை போலதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலும் பாவத்திலே வீழ்ந்து சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிற ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த ஆலயத்தில் கூட நாம் ஒருவேளை சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் உடைந்து போய் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நமக்கும் ஆண்டவர் தருகிற வார்த்தை தான் இந்த செப்பனியா 3வது அதிகாரம் 16வது வசனம். இந்த நாளிலே திருமறையிலிருந்து ஒரு 2 நிகழ்வுகளை உங்கள் முன் நிறுத்தி 2 மனிதர்கள் எந்தெந்த விதங்களில் தளர்ந்து போயிருந்தார்கள் என்பதையும் அவர்கள் அதை எப்படி மேற்கொண்டார்கள் என்பதையும் நாம் இணைந்து சிந்திக்கலாம். முதலாவதாக மனதளவில் தளர்ந்து போன வாழ்க்கை அனுபவம். மனதளவில் தளர்ந்து போன வாழ்க்கை அனுபவம். யாராவது ஒருவர் படியுங்கள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14ஆம் வசனம். அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரினுடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான்.